ஆப்ஷன் கோடை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஆப்ஷன் கோடு ஃபைனல் எக்ஸாமில் மாறி போயிடும். ஏக்கு பி, பிக்கு சி, சிக்கு ஏ அப்படின்னு 1, 2, 3 அந்த ஆப்ஷன் ஆன்சரை கண்டிப்பாக மாறி இருக்கும். நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு குழுவில் நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே மறக்காது. சரியா? ஸோ கண்டிப்பாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 40 பேர் 50 பேர் இருக்கீங்க, ஒரு சில டைமில் வந்தீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம். நம்ம குறைஞ்சபட்சம் நிறையா போட்டிருக்கோம். ரித்தி பிரணவி ஃபேமிலி ஐ சார் ஐமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மார்க் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் தான். ஒன்றும் ஓரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கொடுத்துக்கிற கொஷினை மட்டும் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் இல்லை சார் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் திடீர்னு இன்றைக்கி தான் அந்த கொஷினை எழுதி போடுறீங்க, இதெல்லாம் எப்படி என்னால் படிக்கிறது, இதுக்கு ஆன்சர் நான் என்ன பண்ணுறதுன்னா கண்டிப்பாக போய் நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நம்ம சொல்யூஷன் வீடியோவில் போட்டிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். போடாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் போட்டாச்சு. வெரி குட். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீடமாக தான் இருக்கும். இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை சார்னா நம்ம ப்ளே லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸாக நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல மார்க் வாங்குறதுக்கான ஒரு டெஃபினட்டாக நமக்கு அமையும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஓரி பண்ணவே தேவையில்லை. 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு நம்ம மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவுக்கு ஏபி வரும். அந்த ஏபியில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் மட்டும் மாறி இருக்கும். மீதி நம்ம பார்த்தீங்கன்னா 1 to 20 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும். அந்த கொஸ்டின் அதாவது 2 பேருக்கும் கொஸ்டின் ஒன்று தான். அந்த கொஸ்டின் நம்பர் வந்து மாறி இருக்கும். சரிங்களா? அதுவும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எழுதிருப்பீங்க, அதிலே ஏபி வந்திருக்கும், இதில் மேக்ஸ் சொல்கிறோம். அதில் 1 to 20 கொஸ்டின்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பை கொஸ்டின் நம்பர் மட்டும். இப்போ ஏ கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பி கொஸ்டின் பேப்பரில் 5 இருக்கும். இந்த மாதிரி 20 கொஸ்டின் மட்டும் சப்ளை ஆகிட்டு இருக்கும், மாறி இருக்கும். மீதி 21லேருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும் நமக்கு சேம் ப்ராசஸ் தான். உனக்கு என்ன கொஸ்டின் அதே கொஸ்டின்ஸ் தான் பி கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பாக வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு திரும்ப நல்லா படிக்கணும். ஏன் திரும்ப படிக்கிறேன்னா நீ 1 மார்க்கில் குறைஞ்சபட்சம் பேப்பர் வேல்யூஷனை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 20 மார்க் நல்லா வாங்கினாவே நம்ம 25 மார்க் வாங்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் நீங்கள் ஒரு 15 மார்க் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு உங்களால் கண்டிப்பாக அதாவது 2 to 5 மார்க்ஸ் நம்ம இதை பார்த்தீங்கன்னா 5 மார்க் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இந்த 5 மார்க் நல்லா எழுதினீங்கன்னாவே நீங்கள் 25 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் சார், தேங்க்யூப்பா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நமக்கு. ஒரி பண்ண தேவையில்லை. இதை நல்லா பண்ணிட்டாவே நம்ம நல்ல மேக்ஸில் ஒரு எக்ஸலண்ட் மார்க் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் 2 நாள் இருக்குது. நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ போடுறேன். கரெக்டாக 1 காலுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக 1:30க்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கீ ஆன்சர் வந்துடும். 1:30 to 1:40 நீங்கள் ரிவைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் 1 மார்க் எவ்வளோ இருக்குது, அதுக்கு என்னன்னு. அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம 12th போட்டோம். நம்ம 12th பொறுத்தளவு 12th ஜென்ரல் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோவில் என்ன போட்டோமோ அந்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தா சொன்னாங்க. நம்ம வீடியோ பார்த்தவங்க ஒரு சிலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்கள் போட்டதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்ல மார்க்ஸ் வந்தது, நல்லா எழுதியிருக்கேன் நானுங்க, நீங்கள் போட்ட வீடியோலாம் ஓரளவுக்கு ட்ரூவாக இருந்தது, உண்மையாக தான் வந்தது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுனா இந்த பிடிச்சிருந்து இந்த சம்மெலாம் டெஃபினட்டாக வரும், வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி வந்துப்பா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு இந்த மாதத்துலேருந்தே நம்ம லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி முடிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் லைவில் நம்ம இம்பார்ட்டன்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன லெசன் நம்ம போட போகிறோமோ அது எல்லாமே கண்டிப்பாக 12th நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே லைவில் நம்ம சம போட போகிறோம். அதில் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, 20 பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வேறு எதுனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் யோசிக்க வேண்டிய மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற லெசன்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பண்ணாவே நமக்கு நல்ல